ஈரானுக்கு மேல அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து போர் தொடுக்க தொடங்கியிருக்கிறாங்க. இந்த போர் யூகேல வாழ்ற தமிழ் மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா? யூகேல மோர்கேஜ், இன்ஃப்ளேஷன், பேங்க் ஆஃப் இங்கிலாண்டோட டிசிஷன்ல எல்லாம் இது பாதிப்பை ஏற்படுத்துமா? அன்ஃபார்ச்சுனேட்லி ஆமாம். அது எப்படி போர் எங்கேயோ நடக்குது, யூகேல எங்களுக்கே அந்த பாதிப்பு வரப்போகுது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதைத்தான் இந்த வீடியோவில் கிளியராக காமாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலண்டா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நான் மைலோன். இந்த வீடியோ கொஞ்சம் வித்தியாசமான வீடியோ. நான் யூஸ்வலாக மோர்கேஜ் ரிலேட்டட் இல்லாட்டி ஹெச்எம்ஆர்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ் தான் போடுறேன் நான். ஆனால் இந்த போர் யூகேல வாழ்கிற மக்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்த போது, யூகே வாழ் மக்களுக்கு மட்டுமல்ல உலகம் முழுக்க வாழ்கிற மக்களுக்கும் இதனால் பாதிப்பு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளணும்னு தான் இந்த வீடியோ செய்கிறேன். சரி வாங்க மேட்டருக்குள்ள போவோம். பேங்க் ஆஃப் இங்கிலாந்து 5ஆம் தேதி பிப்ரவரி மாதம் ஒரு மீட்டிங் வச்சாங்க. அந்த மீட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை 3.75% ஹோல்ட் பண்ணுவோம்னு முடிவெடுத்திருந்தாங்க. ஆனால் மார்க்கெட்டில் இந்த மார்ச் மாதம் 19ஆம் தேதி நடக்க போகிற மீட்டிங்கில் கண்டிப்பாக 0.25% அளவுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைப்பாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் யூகேல இப்போ குறைஞ்சு கொண்டு வருது. ஜனவரி மாதம் அது 3% இருந்தது. யூகேயோட டார்கெட் லெவல் 2%. இப்போ யூகேயோட ப்ரொஜெக்ஷன் என்னென்னா இந்த இன்ஃப்ளேஷன் ரேட் 2%க்கு இந்த 2026 ஸ்ப்ரிங்கில் ரீச் பண்ணிடும்ன்றது தான் ப்ரொஜெக்ஷன். அதன் அடிப்படையில் தான் மார்க்கெட்டும் அண்ட் மக்களும் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. நானும் அதை எதிர்பார்த்தான் காத்து கொண்டிருந்தேன். நான் அதுக்கு தான் இப்போ ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கிறாங்க. யூகேட இன்ஃப்ளேஷன் ரேட் பல விஷயங்களை சார்ந்திருக்குது. ஆனால் மிக முக்கியமாக எனர்ஜி ப்ரைஸஸை தான் ஹெவியாக டிபெண்ட் பண்ணி இருக்குது. இப்போ இந்த இன்ஃப்ளேஷன் குறையும் அப்படின்ட்டு ப்ரொஜெக்ட் பண்ணினது கூட இந்த எனர்ஜி ப்ரைஸஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு கொண்டு வருது. அதனால் இன்ஃப்ளேஷன் குறையும் என்று தான் அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. இன்ஃப்ளேஷன் ஹெவியாக எனர்ஜி ப்ரைஸஸோட டிபெண்ட் ஆகிருக்குன்னு சொன்னேன். அப்போ அந்த எனர்ஜி ப்ரைஸஸ் எதோட டிபெண்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆயில் ப்ரைஸஸ், கச்சா எண்ணெய் இல்லாட்டி க்ரூட் ஆயில்னு சொல்லுவோம். அந்த ப்ரைஸ் எவ்வளோ அதிகமாக போகுதோ அவ்வளோக்கு இந்த எனர்ஜி ப்ரைஸும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுல கொஞ்சம் டீப்பா பாத்தீங்கன்னா ஈரான் இஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஆயில் எக்ஸ்போர்ட்டர் இன் தி வேர்ல்ட். சோ இந்த போரால யூகே எக்கானமி டைரக்டா அஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஆனா இன்டைரக்டா 2 விதங்கள்ல யூகே எக்கானமில இது பாதிப்பை ஏற்படுத்தலாம். அதை நாங்க இப்ப கிளியரா பார்ப்போம். யூகே ஈரான்கிட்ட ஆயில் வாங்குறது இல்லை, ஆனால் ஈரான்கிட்ட இருந்து பல நாடுகள் ஆயிலை வாங்குறாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த அடிப்படையில் யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த போரால் ஈரான்லேருந்து ஆயில் சப்ளை குறைஞ்சா இல்லாட்டி முற்றிலும் தடைப்பட்டால் அவங்கள்ட்ட ஆயில் வாங்கி கொண்டிருந்த நாடுகள் எல்லாம் வேறு வேறு நாடுகளை போய் ரீச் பண்ணுவாங்க ஆயில் வாங்குறதுக்கு. அப்போ என்ன நடக்கும்? டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். சப்ளை குறைய போது டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு பொருளோட விலை கூடிக்கொண்டே தான் போகும். அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் யூகேயும் அதிகமான காசுகளை கொடுத்து தான் இந்த கச்சா எண்ணெயை வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படும். 2வது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ். இது ஈரானை அண்டி இருக்கிற ஒரு கடல் வழி பாதை. இந்த பாதையினூடாகத்தான் உலகத்தில் போகிற 20% ஆயில் சப்ளை நடக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஈரான் அந்த பாதையை பிளாக் பண்ணினாலோ இல்லாட்டி அந்த பாதைக்குள்ள யாரும் வந்தீங்கன்னா அவங்கள அட்டாக் பண்ணுவோம் ஈரான் சொன்னாலோ அந்த பாதையினூடாக நடக்கிற ஆயில் சப்ளை குறையலாம் இல்லாட்டி முற்றிலும் நின்று போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி நின்றுச்சுன்னா அகெயின் சேம் ப்ராப்ளம், டிமாண்ட் ஹை ஆகும். அந்த பாதையால் போகாத மிச்சம் இருக்கிற அந்த 80% ஆயிலை தான் உலகம் முழுமைக்கும் இருக்கிற நாடுகள் வாங்குறதுக்கு முயற்சி செய்யும். அகெயின் டிமாண்ட் ஹையாக போகுது, சப்ளை குறைய போகுது, விலை கூட போகுது. சரி, இப்படி நடந்தால் யூகேல என்ன விதமான இம்பாக்ட் ஏற்படும்? முதல் சொன்ன மாதிரி கச்சா எண்ணெயோட விலை அதிகமானால் எனர்ஜி ப்ரைஸஸ் மேலே போகும். இப்போ இன்ஃப்ளேஷன் குறைஞ்சு கொண்டு வருது பிகாஸ் எனர்ஜி ப்ரைஸஸ் யூகேல குறைஞ்சு கொண்டு வரதால தான் சொல்லி லாஸ்ட் டைம் ப்ரொஜெக்ஷனில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எனர்ஜி ப்ரைஸ் மேலே போனால் இன்ஃப்ளேஷன்ஸ் கீழே வர்றதுக்கு ஸ்லோ ஆகலாம் ஆர் இன்க்ரீஸ் கூட ஆகலாம். ஸோ நாங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணின மாதிரி 2% டார்கெட்டை இந்த ஸ்ப்ரிங்கில் அச்சீவ் பண்ண முடியாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இன்ஃப்ளேஷன் குறையில 2% டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியலைண்டா பேங்க் ஆஃப் இங்கிலாந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறதுக்கு யோசிப்பாங்க. மேபி இந்த வருஷத்துக்கு ஒரு 2-3 கட் அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்கலாம். அதை மேபி இப்போ ஒரு கட்டாக குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி நடந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக மோர்கேஜையும் இதை அஃபெக்ட் பண்ணும். பிகாஸ் பேங்க் ஆஃப் இங்கிலாண்டோட ரேட்டை சார்ந்து தான் இந்த லெண்டர்ஸ் அண்ட் பேங்க்ஸ் இந்த மோர்கேஜ் ரேட்டை
ரேட்டையும் டிசைட் பண்ணுறாங்க. சரி, இப்படி நடந்துச்சுண்டா வெறும் மோர்கேஜ் ப்ரைஸஸும் பேங்க் ஆஃப் இங்கிலாண்டோட ரேட்ஸும் அண்ட் இன்ஃப்ளேஷன்லேருந்து தான் அஃபெக்ட் ஆகுமா? இல்லை, இது பெரிய அளவில் அஃபெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபார் அன் எக்ஸாம்பிள், கச்சா எண்ணெயோட விலை கூடிச்சுண்டா ஆட்டோமேட்டிக்காக பெட்ரோல் அண்ட் டீசலோட விலை கூடும். பெட்ரோல் அண்ட் டீசலோட விலை கூடிச்சுன்னா டிரான்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் அதோட எக்ஸ்பென்ஸ் அதிகமாகும். அப்படி அதிகமாகும் போது நாங்கள் வீட்டில் பாவிக்கிற டே டு டே சாப்பிட்ற எல்லா விஷயங்களுமே ட்ரக்கோ வேனோ காரோ அதோடாகத்தான் எங்கள்கிட்ட சேருது. அப்போ ஃபியூல் ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அதில் வர்ற உங்களோட சாப்பாட்டு சாமானாக இருக்கலாம், வீட்டில் போடுற ஃபர்னிச்சராக இருக்கலாம், அதோட விலையும் கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ஓவராலாகவே எல்லாரையுமே அஃபெக்ட் பண்ணும், நாட் ஒன்லி த பீப்புள் ஹூ இஸ் ட்ரைங் டு கெட் த மோர்கேஜ். சரி, சோஃபார் நாங்கள் என்ன நடக்கலாம், இப்படி நடந்தால் என்ன மாதிரியான பாதிப்புகள் வரும் அப்படின்றத பற்றி பார்த்தோம். இப்போ நாங்கள் என்ன செய்யணும் என்றதை பற்றி பார்ப்போம். நீங்கள் ஃபிக்ஸ்ட் ரேட் மோர்கேஜில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் இதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. பிகாஸ் இந்த போர் பெருசாகி இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமானாலும் கூட பேங்க்கில் நீங்கள் ஃபிக்ஸ்ட் ரேட் அக்ரிமெண்ட்டில் இருந்தீங்கன்னா அந்த ரேட் தான் அவங்க உங்களுக்கு சார்ஜ் பண்ண முடியும், அதை அவங்களால கூட்ட முடியாது. ஆனால் அவங்களோட ஃபிக்ஸ்ட் ரேட் மோர்கேஜ் ஒரு 6 to 12 monthsல முடிய போகுது என்று சொன்னால் நீங்கள் பெட்டர் இப்போவே ஒரு புரோக்கர்கிட்ட கதைச்சி ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது, ரேட் லாக் ஆப்ஷன் ஒன்று இருக்குது. நீங்கள் இப்போவே அந்த ரேட்டை லாக் பண்ணி ஒரு ஆஃபரை எடுத்து வச்சிருக்கலாம். ஸோ ஜஸ்ட் இன்கேஸ் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் உயர்ந்து போச்சுண்டா நீங்கள் இந்த லாக் பண்ணின ப்ரைஸுக்கே நீங்கள் மோர்கேஜ் எடுக்கலாம். ரெண்டாவது, வேரியபிள் ரேட் மோர்கேஜ். யாராவது வேரியபிள் ரேட் மோர்கேஜில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சிச்சுண்டா உங்களோட பேமெண்ட் குறையும், குறையலண்டா சேமாக இருக்கும். ஒருவேளை இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமானால் உங்களோட பேமெண்ட் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த சூழ்நிலையை அவதானிக்கிறது மிக அவசியம். மூன்றாவது, நீங்கள் இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பையர் இல்லாட்டி வீடு வாங்குறதுக்கு இப்போ ஒரு பிளான் பண்ணி கொண்டு இருக்கிறீங்கன்னா நீங்கள் பேனிக் ஆகி பிளானை கேன்சல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நான் முதல் சொன்ன மாதிரியே நீங்களும் உங்களோட மோர்கேஜ் அட்வைசர் ஆர் புரோக்கர்கிட்ட போய் கதைச்சு அந்த ரேட் லாக் ஆப்ஷனின் அடிப்படையில் இப்போ இருக்கிற அந்த ரேட்டின் அடிப்படையிலேயே நீங்கள் ஒரு ஆஃபரை எடுத்து வைக்கலாம். ஒருவேளை இன்ட்ரெஸ்ட் ரேட் கூடிச்சுண்டா நீங்கள் இந்த ஆஃபர்லேயே மோர்கேஜ் எடுக்கலாம். ஒருவேளை குறைஞ்சிச்சுண்டா நீங்கள் ஒரு புது ப்ராடக்ட்டுக்கு குறைஞ்ச வட்டி விகிதத்தோட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். நாலாவது, நான் மோர்கேஜுக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லை தம்பி, நான் வாடகைக்கு தான் இருக்கிறேன்னு நீங்கள் சொன்னாலும் கூட இந்த விஷயம் உங்களை அஃபெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நான் முதலே சொன்ன மாதிரி நாங்கள் சாப்பிட்ற சாமான்லேருந்து பெட்ரோல் டீசல் அந்த விலைகளும் கூட இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த போர் வெறும் 1 கிழமை 2 கிழமை மட்டும் நீடிக்குமா இருந்துச்சுண்டா இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஆனால் மாத கணக்கில் வருட கணக்கில் நீண்டு போகுமா இருந்தால் இந்த போர் உலகம் முழுக்கவே இந்த பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் இந்த சூழ்நிலையை அவதானிச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தயாராகலாம். ப்ரிப்பேர் பண்ணுறவன் பனிக் ஆக மாட்டான். நான் இந்த மாதிரி முக்கியமான செய்திகள் எல்லாத்தையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறேன். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் அமர்த்தி ஆல் நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எதையும் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. நான் இது மாதிரி நிறைய வீடியோஸ் போட போகிறேன், அதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதுக்கு நான் கேரண்டி. அடுத்த வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரைக்கும் பாய் ஃப்ரம் மைலோன். தேங்க்யூ.